ஒரு ஊரில் ராமு என்ற அப்பா, லட்சுமி என்ற அம்மா, கார்த்திக் என்ற மகன் வாழ்ந்து வந்தார்கள். கார்த்திக் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தான். ஆரம்பத்தில் நல்ல பையனாக இருந்த அவன் கொஞ்ச நாட்களில் கெட்ட நண்பர்களுடன் சேர ஆரம்பித்தான். அதன் பிறகு அவனுடைய பழக்கங்களும் மாறிவிட்டது. ஸ்கூலுக்கு போகாமல் சுற்றுவது, சரியாக படிக்காமல் இருப்பது, அதிகமாக மொபைல் பயன்படுத்துவது, தேவையில்லாத வீடியோக்கள் பார்ப்பது, டிவி பார்த்து கொண்டே இருப்பது, நண்பர்களுடன் சேர்ந்து பீடி சிகரெட் பிடிப்பது என்று பல தவறான பழக்கங்கள் வந்துவிட்டன. ஒரு நாள் இந்த விஷயமெல்லாம் பள்ளியின் ஹெட்மாஸ்டருக்கு தெரிந்தது. அவர் உடனே கார்த்திக்கின் பெற்றோர்களை பள்ளிக்கு வரச் சொன்னார். அடுத்த நாள் ராமுவும் லட்சுமியும் பள்ளிக்குச் சென்றார்கள். ஹெட்மாஸ்டர் கோபமாக, உங்க பையன் ஸ்கூல்ல நிறைய தப்பான விஷயங்கள் பண்றான், சிகரெட் பிடிக்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், பொய் சொல்றான், கவனிக்கவே மாட்டீங்களா என்று கேட்டார். இதை கேட்டதும் ராமுவுக்கும் லட்சுமிக்கும் அதிர்ச்சி ஆயிற்று. வீட்டுக்கு வந்ததும் அவர்கள் கார்த்திக்கை கடுமையாக திட்ட ஆரம்பித்தார்கள். ஏண்டா இப்படி கெட்டு போயிட்டே என்று அப்பா கோபமாக கேட்டார். அம்மாவும், நாங்க உன்னை நல்லா படிக்க வைக்கிறோம், நீ இப்படி பண்ண வெட்கமா இல்லையா என்று திட்டினாள். அதோடு அவர்கள் கார்த்திக்கை அடிக்கவும் ஆரம்பித்தார்கள். அப்போது கார்த்திக் அழுதபடி கேட்டான், எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? அப்பா கோபமாக, நீ பீடி சிகரெட் குடிக்கிறே, பொய் சொல்றே, நாள் முழுக்க போன் பார்த்துக்கிட்டே இருக்கே என்றார். ஆனால் கார்த்திக் அமைதியாக எதுவும் பேசவில்லை. அடுத்த நாள் ராமுவும் லட்சுமியும் மீண்டும் பள்ளிக்கு சென்றார்கள். சார், இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சுடுங்க, அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க என்று ஹெட்மாஸ்டரிடம் கேட்டார்கள். அப்போது ஹெட்மாஸ்டர் கார்த்திக்கையும் அழைத்து வந்து கேட்டார். கார்த்திக், நீ ஏன் இப்படி தப்பான பழக்கங்களில் போயிட்டே? உனக்கு நல்லது கெட்டது தெரியாதா? அப்போது கார்த்திக் மெதுவாக பேச ஆரம்பித்தான். சார், நான் ஃபோன் பார்த்தா தப்பு அப்படின்னா எங்க அம்மாவும் அப்பாவும் எப்பவும் ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தப்பில்லையா? எங்க அம்மா எல்லா சீரியலும் ஒரு நாளும் விடாம பார்ப்பாங்க. நான் அவ்வளவு டிவி கூட பார்க்கல சார். எங்க அப்பா பீடி சிகரெட் குடிக்கிறாரு, அதை பார்த்து தான் நானும் கத்துக்கிட்டேன். அம்மா அப்பாவோட பேக்கெட்டில் இருந்து பணம் எடுத்து அப்பா கேட்டா நான் எடுக்கலன்னு சொல்லுவாங்க, அதை பார்த்து தான் நானும் பொய் சொல்ல கத்துக்கிட்டேன். நான் என்ன பண்ணினாலும் வீட்டில் பார்த்ததை தான் பண்ணேன் சார். இதில் நான் மட்டும் எப்படி தப்பானவன்? அந்த வார்த்தைகள் கேட்டதும் ராமுவும் லட்சுமியும் தலைகுனிந்தார்கள். அவர்களால் எதுவும் பேச முடியவில்லை. அப்போது ஹெட்மாஸ்டர் அமைதியாக சொன்னாரு, குழந்தைகள் பெரியவர்கள் சொல்வதை விட அவர்கள் செய்வதைத்தான் முதலில் கத்துக்குவாங்க. நீங்க நல்ல உதாரணமா இருந்தா குழந்தைகளும் நல்ல பாதையில தான் போவாங்க. அந்த நாள் முதல் ராமு சிகரெட் பிடிப்பதை விட்டார். லட்சுமி தேவையில்லாமல் டிவி பார்ப்பதையும் பொய் சொல்வதையும் நிறுத்தினாள். வீட்டில் எல்லாரும் சேர்ந்து நேரம் செலவழிக்க ஆரம்பித்தார்கள். கார்த்திக்கும் மெதுவாக நல்ல பழக்கங்கள் வந்தது. அவன் மீண்டும் படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். இறுதியில் அந்த குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்தது. கதையின் நெறி: பிள்ளைகள் பெரியவர்கள் சொல்வதை விட அவர்கள் செய்வதைத்தான் முதலில் கற்றுக்கொள்வார்கள். ஆகவே மற்றவர்களுக்கு புத்தி சொல்லும் முன் நாம் அந்த வழியில் சரியாக நடக்க வேண்டும்.